நண்பர்களே வணக்கம். ஜூன் 3 வந்து உலக பைசைக்கிள் தினமாக எல்லாரும் கொண்டாடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சரி உலக அளவுலேயும் சரி கார்கள் எண்ணிக்கையை விட பைசைக்கிள் எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அதை பயன்படுத்துகிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த பைசைக்கிள் தினத்தில் எல்லாரும் பைசைக்கிளை யூஸ் பண்ணணும், சைக்கிளை யூஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா பைசைக்கிள் மட்டும் உடலுக்கு மட்டும் ஆரோக்கியம் இல்லை, இந்த உலகத்துக்கும் ஆரோக்கியம் தான். ஏன்னா இது பொல்யூஷன் ஃப்ரீ, நீங்கள் பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உகந்தது, எல்லா எளிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய உபகரணமாக இருக்குது. அதனால் அனைவரும் இதை வந்து தன்னோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணணும். சின்ன சின்ன இடத்துக்கு போகிறக்கெல்லாம் எடுத்தேன்னு பெரிய வண்டி எடுத்துகிட்டு போகாமல், பெட்ரோல் வண்டி எடுத்துகிட்டு போகாமல் சைக்கிளில் போச்சுன்னா இது வந்து நம்ம நாடும் பயன்படும், நம்மளும் பயன்பெறுவோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் சைக்கிள் வந்து உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு தெரியும், ஆனால் இது மனதுக்கும் ரொம்ப ஆரோக்கியம். ஏன்னா நான் ஒரு சைக்காலஜி டாக்டர்னால சொல்கிறேன், இது மனதுக்கும் ரொம்ப அமைதி தரக்கூடியது. இங்கே நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம பாபுன்னு சைக்கிளிஸ்ட் இருக்கிறாரு. அவர் வந்து இளையராஜா பாட்டு கேட்டே பல தூரம் போயிட்டு இருப்பார். அவர் அவ்வளோ மனதுக்கு இனிமையாக இருக்கும். இப்போ நீங்கள் காரில் போனாங்க கூட டிராஃபிக் ஜாம் ஆகி நீங்கள் அங்கே இருந்து நின்று நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஆனால் இந்த சைக்கிளிஸ்ட்டுக்கு மட்டும் அது தேவையே இல்லை. அவங்க பாட்டில் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எதையும் பார்க்காம. அந்தளவுக்கு ஒரு மனதுக்கும் உடலுக்கும் நம்மளுக்கு நம்ம இந்தியாவுக்கும் பயன்பெறக்கூடிய இந்த சைக்கிளை எல்லாரும் பயன்படுத்த வேணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைக்கிள் டேயோட செலிப்ரேஷனை ரொம்ப விமர்சனாக கொண்டாடுறோம். மக்களுக்கு அனைவருக்கும் உபயோகமான ஒரு பொருள் என்ன சைக்கிள் தான். சைக்கிளில் ஃபஸ்ட்டு மிஷின் கண்டுபிடிச்சாங்க, மேன்மேட் மிஷின்னா ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் தான். நம்ம தான் அதில் மிஷின். நம்மளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம சைக்கிளை ஓட்டிக்கலாம், வேகமாக ஓட்டலாம், ஸ்லோவாக ஓட்டலாம், எப்படி ஓட்டினாலும் சைக்கிளிங் தான். ஆனால் இதில் வந்து நம்ம ரேஸ் ஓட்டுறோமோ இல்லை நம்ம என்டூரன்ஸ் ஓட்டுறோமோ எதுவாக இருந்தாலுமே நம்ம மனதுக்கு ஆத்ம திருப்தி கொடுக்கறது இந்த சைக்கிளிங் ஒரு ஆக்டிவிட்டி. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு முறை. இது வாழ்வு முறையாக தான் சொல்லணும். அதனால் மக்கள் அனைவரும் இந்த சைக்கிளிங் டேயில் சைக்கிளிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இனிய காலை வணக்கம். சைக்கிளிங்கிறது சின்ன வயசில் அந்த காலத்தில் எல்லாருமே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேஷன் வந்த பிறகு எல்லாம் மோட்டருக்கு மாறிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு மரங்கிற மாதிரி எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு சைக்கிள் வேணும். சின்னதில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, சின்ன சைக்கிள் ஓட்டணும். அதுக்கப்புறம் சைக்கிளிங்கை விட்டுறாங்க. இப்போ நான்லாம் இவ்வளோ இதாகிட்டு சீனியர் சிட்டிசனாகவும் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் டாக்டர் சொன்ன மாதிரி அதுக்கு நீங்கள் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போன பிறகு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எல்லாம் வேறு தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு கண்டிப்பாக எல்லோரும் இதுக்கு மாறி தான் ஆகணும். இப்போ இந்த வருஷமே உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு வெயிலை நம்ம பார்த்ததே கிடையாது. உலக அளவில் அது பர்டிகுலர்லி ஏஷியாவில் அவ்வளோ மோசமாக இருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் இந்த வெஹிக்கிளும் பொல்யூஷனும் தான். இதை மாற்றணுன்னா கண்டிப்பாக இந்த சைக்கிளிங்கை என்கரேஜ் பண்ணணும். இந்த சைக்கிள் தினத்தில் எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம், எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவோம். தேங்க்யூ. Hi, I'm Dilnawaz. I'm 64 years old. I ride bicycle from say 10 years, and later I started at age of 57 and I'm still going on. I also have other activities like running and swimming. But what is the benefit with the bicycle is we intake lot of oxygen. Lungs and heart becomes more healthy, and also a lower part of the body. Today I went to the Marudamalai and I am back. It was a good ride. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பைசைக்கிள் பழகுறாங்க, சின்ன வயசில் பழகுறாங்க, அப்படியே அவங்க வந்து ஃபோனுக்குள்ளே போயிடுறாங்க. நான் நிறைய சில்ட்ரனை பார்க்குறேன், அவங்க கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்க. எல்லாரும் கிடையாது, சிலவங்க ஒபீஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒபீஸுக்கு பேரண்ட்ஸ் தான் போக விடக்கூடாது, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் விடணும், அந்த சைக்கிளிங் எல்லாம் பழக்கி விடணும். நிறைய பேர்கிட்ட கேட்டால் சைக்கிள் பண்ண தெரியாதுன்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த செலவும் கிடையாது. ஸோ அதனால் சில்ட்ரனுக்கு சைக்கிள் டச்சு, வீட்டில் சைக்கிள் வாங்கி வைங்க. ஒரு கடைக்கு போக வர, டியூஷனுக்கு போக வர அவங்க அந்த சைக்கிள் யூஸ் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இது ஸ்ட்ரெஸ் ரிலீஸராக இருக்கும். இதை பண்ணும்போது ஆக்சிஜன் நிறையா போகிறனால அவங்க பிரெயின் மெமரி எல்லாம் நல்லா இருக்கும். அவங்க எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அவங்களுக்கு அதை ப்ராப்பராக டெலிவர் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லை, ஒரு லீடராக நிற்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருந்தால் அவங்க பாடியோட ஷேப்பு, அவங்க நடை எல்லாமே அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டியை எடுத்து காமிக்கும்.
அதுக்காக அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் அவங்கள பங்கெடுத்து எப்போவுமே டச்சில் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. சைக்கிளிங் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் உடம்புக்கு ஹெல்த் வைஸ் வி கெட் வெரி யங் ஆக்சுவலி சைக்கிளிங் பண்ணும்போது. ஸோ எல்லாமே வந்து நம்ம இளமைக்கு மாறிடுவோம். ஏன்னா நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டியிருப்போம், அப்புறம் வந்து ஒரு கேப் இருந்திருக்கும். அப்போ இப்போ எல்லாமே சைக்கிள் ஓட்டும் போது நம்ம வந்து அப்படியே நம்ம அந்த ஒரு இளமையான ஒரு ஃபீலிங் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஹாப்பி வேர்ல்ட் பைசைக்கிளிங் டே டு ஆல். இந்த பைசைக்கிளிங் டேயில் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் பக்கமாக போனாலும் சரி தூரமாக போனாலும் சரி ஆல்வேஸ் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஹைவே போகும்போது எல்லாருமே வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்டிவ்ஸ் எல்லாமே போட்டு போங்க. சேஃப்டி இஸ் த மஸ்ட். ஸ்பீடு தான் நெக்ஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சேஃப்டாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஆல்வேஸ் கீப் லெஃப்ட். இந்த இடத்துல நான் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் எல்லா மோட்டரிஸ்ட்டும், சைக்கிளிஸ்ட் நாங்களும் வந்து உங்கள் ரோடை ஷேர் பண்ணுறோம், எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. whenever you see a cyclist just ஒரு 2 feet முன்னாடியே நீங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து போனீங்கன்னா எங்களுக்கு பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். விஷ் யூ ஹாப்பி பைசைக்கிளிங் டே. எஸ், திஸ் இஸ் பாபு. ஆக்சுவலாக ஐம் ரன்னர். இப்போ ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே இப்போ சைக்கிளிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹெரிடிட்ரியாக என்னோடய வெயிட் வந்து எதுவுமே குறை நான் ஒரு வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே சைக்கிள் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க அமிகோஸை சேருங்க. நம்ம சரவணன் சார், அதுக்கப்புறம் நம்மளோட இளங்கோ டாக்டர், இவங்க ஒரு வழி துணையாகவும் வழி காட்டியாகவும் இருப்பாங்க. எப்படி ஓட்டணும், எப்படி வாழ்க்கையில் மேலே வரலாம் சைக்கிள் ஓட்டுறதில் அப்படின்றதில் வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. சைக்கிளிங்கிறது வந்து ஒரு ஸ்போர்ட்டுன்றதை விட இது ஒரு லைஃப் ஸ்டைலுன்றதை கரெக்டாக வந்து நம்ம சரவணன் சார் சொன்னார். அது ஒரு சத்தியமான வார்த்தை. அது லைஃப் ஸ்டைல் தான். சைக்கிளிஸ்ட்டாக வாழணும். தினம் ஒரு 2 மணி நேரம் ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை. மற்ற 22 மணி நேரம் நம்ம எப்படி நம்ம தேகத்தை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த 2 மணி நேரம் அது சைக்கிளிங்கில் தெரிய வரும். அதுக்குண்டான வழிதுணையாக வந்து இவங்க 2 பேரும் இருப்பாங்க. என்ன வளர்த்து விட்டதும் இவங்க 2 பேர் தான். தேங்க்யூ வெரி மச். Happy Bicycle Day.